ஒரு பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரம்மாண்டமான ஃபுல் மூன், அழகான ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி. இதை விட என்ன வேணும் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங் பண்ண? வாங்க, என்னோட பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சேனல் வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத தான் நான் கவனிக்கிறேன். போங்க, லைக் பண்ணுங்கள், சேனலை உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோமே, நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் பொழுது யாருக்கோ ஒரு இடத்துல ஒரு புரிதல் வரும். ஓ, இதுதான் நான், ஆமாம் இல்லை, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இப்படி ட்ரை பண்ணலாமா அப்படிலாம் நமக்கு தோண ஆரம்பிக்குங்க. ஸோ கிவ் இட் டு தேம் ஆல்சோ. ஸோ ஷேர் இட். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது, நிறைய பேர் பார்க்கும்போது அது எனக்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன், இன்னும் நல்ல வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். அண்ட் ஆல்சோ ரூன்ஸ் ஒர்க் ஷாப் நடக்க போது வர 1st and 2nd. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏற்கனவே தெரியும். பட் தென் இஃப் யூ வாண்ட் மோர் டீட்டெயில்ஸ் யூ கேன் டெஃபினெட்லி கம் பேக் டு மீ. ஓகே, ஸோ இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான தேர்ஸ்டே, ரொம்ப அழகான பாபா கார்டு ஸ்ப்ரெட்டோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? ஆப்வியஸ்லி ஒரு மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் மனசில் இருக்கிற கேள்வியாக இருக்கலாம், இல்லை கேள்வி கேட்கறதுக்கான பதிலாக இருக்கலாம், வாட் எவர். பட் எண்ட் ஆஃப் இட், இந்த ரீடிங் பண்ணி முடிக்கும் போது யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு பி வெரி ஹாப்பி. அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் ஓம் சாய்ராம் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரீடிங்கை கேட்க ஆரம்பிங்க. கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு கேட்க ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை கேட்டுகிட்டே கமெண்ட்ஸை படிக்கிறவர்களுக்கு அந்த சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ வாங்க இன்னையோட ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்களுக்கு 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. இந்த 3 செட் ஆஃப் கார்ட்ஸில் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேள்வியை கேட்டு கார்ட்ஸை சூஸ் பண்ணலாம், இல்லை கார்ட்ஸை பார்த்துட்டு கேள்விகள் கேட்கலாம், எனிதிங். பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலோடு தான் நீங்கள் இன்றைக்கி தூங்க போவீங்க. ஓகே, ஸோ வாங்க என்னோட ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய், நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். முதல் கார்டே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்களேன் பாபா கார்ட்ஸில். அபண்டன்ஸ். ஆக்சுவலி அபண்டன்ஸ் தாங்க நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம பிறக்கும் போது அப்படி தான் பிறந்தோம். சின்ன வயசில் உங்களை யாராவது நீ பெருசானோன்னே என்ன பண்ணோடனே டாக்டருன்னுவோம், பைலட்டுன்னுவோம், என்ஜினியருன்னுவோம், போலீஸுன்னுவோம். அது ஆக முடியும், ஆக முடியாது, எதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை. பட் இதெல்லாம் நம்ம ஆகிடுவோம். அண்ட் வி பிலீவ்ட் இன் தட். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வேணும்னுவோம், அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவோம். டீச்சர் ஆகணும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேலை வச்சே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்குறதெல்லாம் அடிப்பாங்க. இது உங்களுக்கும் நடந்திருக்கா? ஆமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்ன வயசில் நீங்களும் இந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுதாங்க அபண்டன்ஸ். பட் நம்ம வளர வளர நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், போலீஸ்னால் இப்படி எல்லாம் ஆகணும், இப்படி எல்லாம் ஆகணும்னு நமக்குள்ள ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ஸ். டாக்டர்னால் நல்லா படிக்கணும், அம்மா அப்பா ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணும், மெரிட்லாம் அங்கே கிடையாது. இந்த மாதிரி நிறைய லிமிட்டிங் பிலீஃப் நமக்குள்ளே வந்துடுது. அண்ட் நம்மளுடைய அபண்டன்ஸை தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மளே கட் பண்ணிக்கிறோம். அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறது தான் நம்மளுடைய ரொம்ப நார்மலான எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் பாபா சொல்கிறாரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? அபண்டண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கிராட்டிடியூட், ஒரு அப்ரிசியேஷன். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி என்பதை பார்த்து நிம்மதி நாடு. கவிஞர் கண்ணதாசனோட வரிகள். நம்ம எப்போவுமே நமக்கு மேலே இருக்கிறவங்களே பார்த்து பழகிட்டோமா, நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்தா ஐயோ இவங்கக்கிட்ட இது கூடவா இல்லை, நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்கே அப்படின்றத நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம கிராட்டிடியூட் குரூப்பை இன்றைக்கும் ஃப்ரீயாக 6 மாதமாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் அதில் இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்குறது ஒன்று தான். டெய்லி முகம் தெரியாத உங்களுக்கு, முகம் தெரியாத நான் மெசேஜ் அனுப்புகிறேன். நீங்கள் அதை நல்லா பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க அப்படின்றது மட்டும்தான். பட் நவ் கம்மிங் பேக் டு த ரீடிங், உங்களுடைய கிராட்டிடியூடை டெய்லி இந்த பிரபஞ்சத்துக்கு செலுத்துங்க. பட் நான் உங்களை ஒன்று கேட்குறேன், அபண்டன்ஸ்னு ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம்? எல்லாருக்குமே பணம் தான். பணம் இருந்தால் அபண்டண்ட்டான நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது கிடையாதுங்க. அபண்டன்ஸ் அப்படின்றது பணத்தையும் தாண்டி ஆரோக்கியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம். நமக்கு உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம அந்த பணத்தை கூட என்ஜாய் பண்ண முடியும். சரி, அப்படின்னா உறவுகளும் முக்கியம். பணம் அப்படியே அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி இருந்து நம்மளை சுற்றி ஃபேக்கான மனிதர்கள் இருந்தால், போலியான மனிதர்கள் இருந்தால், நல்ல உறவுகளை நம்ம இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கோம். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டாக, ஒரு பேலன்ஸ்ட் டயட், ஒரு பிளேட் எடுத்தால் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி
நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே ஈக்குவல் ப்ரப்போசிஷனில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதையும் தாண்டி நீ தேடிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் வெளியில் இருக்குது, நீ நினச்சிக்கிட்டு இருக்க. எதுவுமே வெளியில் இல்லை, எல்லாமே உன்கிட்ட தான் இருக்குது, உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ உனக்குள்ளே இருக்கிற அந்த தடைகள், என்னுடைய இயலாமை, என்னால் முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு நீயா உனக்கு போட்டுக்கிற அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக வெளியில் வா அப்படின்றத தான் பாபா இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு உல்ஃப் ஃபுல் மூன், நேற்று அந்த வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நேத்தோடைய வீடியோ டாரோ ரீடிங் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சூப்பர் மூன் வந்திருக்கு. ஃபுல் மூனில் சூப்பர் மூன்னா நினச்சி பாருங்கள் என்ன பவர். பட் அந்த நேரத்தில் உங்களுடைய எமோஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி ஹை. இந்த ஒரு 2 நாட்கள் வந்து உங்கள் எமோஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க போது எப்போ பார்த்தாலும் வானத்தை பார்த்து பேசுகிறத இந்த ஒரு 2 நாள் பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த உலகத்துலேயே எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மை இஷ்யூஸ் ஆர் லார்ஜர் தென் லைஃப் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் லிசன், அந்த எனர்ஜியை அப்படியே பெலூனை வந்து ஊசி குத்துனா டொப்புன்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி உங்களுடைய அந்த தேவையில்லாத இன்டென்ஷன்ஸை இப்போ நீங்கள் நினச்சிங்க பாருங்கள், என்னோடய பிரச்சனை தான் பெருசுன்னு. ஒரு ஊசி போதும் உங்களுடைய பிரச்சனையை உடைக்க. ஒரு சின்ன ஊசி போதும், உங்கள் கை அளவு கூட அது இருக்காது, அந்த ஊசி போதும். ஒரு ஸ்டேப்லர் பின் கூட போதுங்க, டப்புன்னு உங்களுடைய ஒரு நுனி போதும் அந்த பெலூன் அந்த பிரச்சனையை உடைக்க. அது மாதிரி நினச்சி இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நியூ இயர்க்கு நிறைய ரெசல்யூஷன்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த ரெசல்யூஷன்லாம் இப்போ எந்த வகையில் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ரொம்ப ஆப்வியஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆப்வியஸ்னால் இன்னும் எப்படி கிளியராக சொல்கிறது, உங்களுக்கே தெரியுது இது போலி, இது நிஜம், இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்கெல்லாம் சரியானவங்க, இந்த முடிவை நம்ம எடுத்தால் வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும், இப்படி எல்லாமே தெரியுது. ஆனால் அன்பு, பாசம், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கண்ணை மறைக்குது. இது இப்படி இருக்காது, அவங்க அப்படி இல்லை அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மேக் ஷுர் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆப்வியஸாக இன்ட்யூட்டிவாக தெரியும் போதே அதை வந்து நீங்கள் கிளியராக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஃபார் மோர் ஈஸியர். இல்லைனா நாளை பின்ன அது வந்து ஐயோ தெரிஞ்சும் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அண்ட் ஒரு பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது யார், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம், குல தெய்வமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெண் தெய்வம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க. அது யாருன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அண்ட் நவ் கம்மிங் டு ஆர் டாரோ ரீடிங்ஸ். எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க தான் நீங்கள். எந்த ஒரு விஷயம்னாலும் சரி பார்த்துடலாம், அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அதே மாதிரி ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி கூட தான் நீங்கள். கரெக்ட்னா ஆமாம், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து நான் கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எனக்கு நிஜமாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கிறது, இந்த பர்டிகுலர் ஒரு 2-3 டேஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது தவறில்லை. பட் ஓவர் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. தேவையில்லாமல் ரொம்ப என்னால் இது முடியும் அப்படின்னு நினச்சி ஒன்று எடுத்துடாதீங்க. அதே மாதிரி யாருக்கிட்ட அன்பு, காதல் அதெல்லாம் பரிமாறிக்கிறீங்க அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் தேவைப்படுது. காஷனாகவும் இருங்க. உங்கள் பார்ட்னர் எப்பேற்பட்டவங்க, அவங்க சில நேரம் அவங்க சொல் பேச்சையும் நீங்கள் கேட்கணும். கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப இன்டெலெக்சுவல் ஆக்சுவலி. இமோஷ்னலாக இப்போ வேணால் மாறி இருக்கலாம், பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்டெலெக்சுவல். யூ நோ வாட் யூர் டூயிங். இன்ஃபேக்ட் நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுற, உனக்கு எல்லாமே தெரியுது, ரொம்ப வைஸாக இருக்கேன், ரொம்ப கிளியராக இருக்கேன், உன்னால் நினச்சா முடியாததே கிடையாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் மேலேயே ஒரு சந்தேகம். உங்களால் அசஸ் பண்ண முடியல, சுச்சுவேஷன் உங்களால் புரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஆல்சோ பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பயம் என்கிட்ட இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய ஆற்றல் கொடுத்துருக்கு, நிறைய ஸ்கில் செட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு பார்க்கும்போது என்ன தெரியுமா தோணுது, எனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இந்த டேலண்ட்டை நான் பயன்படுத்தாமையே என்ன வேறு தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டாங்க. யூஸ்வலாக இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் தெரியுமா, நானும் வேலைக்கு போயிருந்தால் நல்லா சம்பாரிச்சிருப்பேன், என்னை இந்த வீட்டு வேலை செய்ய வச்சுட்டாங்க, நான் நல்லா படிச்சிருந்தேன்னா எனக்கு ஒன்றும் நானும் நல்லா இருந்திருப்பேன், இப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட இந்த மைண்ட் செட் இருக்கும். அது தவறே இல்லை. நம்ம எல்லாருக்குமே வேலைக்கு போகும்போது இந்த வேலை இல்லாமல் வேறு வேலை கிடச்சிருந்தா நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருப்போமோ, இக்கரைக்கு அக்கறை பச்சை நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இப்போது ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செயல்படுத்தலாம்.
இன்ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ப்ரொக்ரெசிவாக இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறையா க்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களே நீங்கள் பண்ணும்போது. அப்போ அடுத்த கேள்வி என்ன, எனக்கு என்ன பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. இப்படி தெரியாதுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தான் சாதிக்க முடியும்? உங்கள் ஸ்ட்ரென்த், உங்கள் தைரியம், உங்களுடைய இமோஷன், இன்ட்யூட்டிவ்னஸ் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களால் நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீங்கள் நினச்சிங்க இல்லையா, அதான் பாபா காட்டில் கூட சொன்னாங்க பாருங்கள், அபண்டன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அபண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவ்வளோ அழகாக இருக்குது. பட் நீங்கள் தான் இன்னும் அந்த இதுக்கு வரலை, அந்த மோடுக்கே நீங்கள் இன்னும் வரலை. வாங்க, லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்றது தான் லைஃப் தேடிக்கிட்டே இருக்குது. அண்ட் உங்களுடைய டைமை சரியாக பயன்படுத்துங்க. அதையும் நான் பார்க்குறேன் உங்கள் கார்ட்ஸில். சரியாக உங்கள் டைமை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தெரியல, கார்டை பார்க்கும்போது தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது. இந்த படம்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, எப்போ இந்த ட்ரெய்லர் வரும் அப்படின்னு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு அப்படியே இதுதான் அப்படின்னு உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய போகுது. கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான் இருக்கும். தைரியமாக அது என்னன்றதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். வரக்கூடிய 2 நாட்கள் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்க போது, நிறைய பிளாக்கேஜஸ் இருக்க போது. பட் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அந்த விக்டம் மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. திருப்பி நான் தான் சொல்லுவேன், எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, நான் ஃப்ரீயாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தவறுதலாக எதுவும் நடந்தில்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நீங்களே உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. அது இன்னெபிலிட்டின்னு நான் எப்பவும் சொல்லுவேன்ல, இயலாமை. அந்த இயலாமையில் நீங்களே உங்களை கட்டி போட்டுட்டு இதுதான் பொய்யான விஷயத்த இதுதான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. வெளியில் வாங்குங்க. லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தீபாவளி அன்னைக்கும் பொங்கல் அன்னைக்கும் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க. நம்மளுடைய சந்தோஷத்துக்கு நம்ம மட்டும்தான் காரணம். நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இந்த உலகமே உட்காந்து நம்மளை திட்டிகிட்டு இருந்தால் கூட நம்ம பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக இருந்திருக்கோம். நல்ல மார்க் எடுக்கல, மதிக்கலைன்னா நம்ம அம்மா அப்பா திட்டிகிட்டு இருப்பாங்க, நம்ம ஐயோ எப்படா முடிப்பாங்க, இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம். இப்போது எல்லாத்தையுமே ரொம்ப அப் க்ளோஸ் அண்ட் ஃப்ரண்ட்டாக பர்சனலாக எடுத்துக்கிறனால நம்ம ரொம்ப சென்சிட்டைஸ் ஆகிட்டோம். கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளை அடைக்குது. பட் அதை விட்டுட்டு நம்ம வெளில வந்துடுவோம். லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பிளெஸ்ஸிங் அப்படின்ற வார்த்தையை எழுதுங்க. நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளை சேரட்டும். இந்த ஃபுல் மூன்லேருந்து எல்லாமே பியூட்டிஃபுல்லாக நடக்க போகுது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த வெரி பெஸ்ட். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் நான் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆரன். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு தோன்ற ஒரே வார்த்தை எஸ். ஆமாம், எஸ் எஸ் எஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் முதல்ல எஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிங்க. போக போக ரீடிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாள். ஏன் அப்படின்றத ஃபுல்லாக நான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன். பட் பாபா கார்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்துற கார்டு ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கிறது. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். மன்னிக்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணுங்கள். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் எப்படி அவங்கள நம்புறது, அவங்கள எப்படி நான் மன்னிக்கிறது, எப்படி ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு ரீசனே வேண்டாமோ அவங்கள சரி அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஓகே நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு போகிறதுக்கும் எந்த காரணங்களும் பெருசாக தேவையில்லை அப்படின்னு என்றைக்கு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி நம்ம இன்னும் நல்ல வாழ்க்கையை வாழலாங்க. இவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம நல்லா வாழ மாட்டோம். இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்காம இருந்தால் நம்ம நல்லா வாழ்வோம். உங்களுக்கு எது வேணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பாபா கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. நம்ம தெரிஞ்சே வி ஆர் ஹோல்டிங் ஆன் டு சம் நெகட்டிவ் எனர்ஜி. தெரிஞ்சே நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணால் ஐயோ தெரியல, முதல் தடவை ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்ச ஒரு விஷயம் பண்ணும் போது அது முட்டாள்தனம் இல்லையா? நம்ம அப்படி தானே சொல்லுவோம். ஸோ இதோட சேர்த்து அந்த எண்ணத்தோடு சேர்த்து நம்ம எதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? கோபம். ரெண்டாவது மற்றவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, என்னால் மட்டும் அப்படி இருக்க முடியல அப்படின்ற ஏக்கம் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிறோம். அந்த மெமரியை இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்கள நான் ரொம்ப நம்பினேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த சுச்சுவேஷனை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பணத்தை இன்னும் அழகாக சேமிச்சிருக்கலாம், XYZ ஆயிரம் கேள்விகளும் பதில்களும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். நம்ம அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருப்போம். எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் அந்த கோபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளால் மற்றவங்க மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியலன்ற ஏக்கம், ஒரு ஹேட்ரட். யாரை பார்த்தாலும் எனக்கு இவங்கக்குள்ளே இருக்கவே பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம், யாரை பார்த்தாலும் இவங்களும் நம்மளை அவங்கள மாதிரிலாம் ஏமாற்றிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லாத அளவுக்கு இருட்டை நம்ம ரொம்ப
அழகாக பழகிட்டு அதுக்கப்புறம் லைஃப் மேலேயே ப்ளேம் போடுவோம். இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நான் எதுவுமே பண்ணல, நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நாட் ஈஸி. நீங்கள் நீங்களே உங்களை தேவையில்லாத ஒரு வேர்ல்பூலில் மாட்ட வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் டு ஜஸ்ட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். போயிட்டே இருங்கங்க. அது நம்ம இன்னும் பாசிட்டிவாக போக போக நம்மளை அப்படி பண்ணவங்களுக்கு கூட தோணும், என்னண்ணா இவங்களை இப்படி பண்ண இவங்க இவ்வளோ தைரியமாக இருக்காங்களே என்னப்பா அப்படின்னு அவங்களே நம்மளை பார்த்து வியந்து நிற்பாங்க. முதல் கார்டுமே நிறைய கிராட்டிடியூட் பற்றி இருந்தது. இந்த கார்டுலேயும் நான் நிறைய கிராட்டிடியூட் பார்க்குறேன். அதே மாதிரி உங்கள் கார்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்களே நல்ல விஷயங்கள் யோசிச்சா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் நல்ல விஷயங்களை யோசிக்கிறதில்ல. நல்ல விஷயங்களை யோசிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையில்லாத நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்க. அஸ் இப்படி ஆகிடும், நான் இதெல்லாம் பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும் அப்படின்னு நீங்களே உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. யூ ஆர் அலோவிங் த நெகட்டிவ் எனர்ஜி டு கம் இன் டு யுவர் லைஃப். அந்த தேவையில்லாத ஆற்றலை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர அளவுக்கு நீங்களே வழிகளை அமைச்சிக்கிறீங்க. நீங்களே போய் உட்காந்து சோகமாக உட்காந்து அந்த விஷயத்தை யோசிப்பீங்க. பிஸியாக இருக்கும் போது வேறு வழியே இல்லை, நம்ம வேலையை பார்த்தாகணும். ஏன்னா வி ஆர் ஆன்சரபிள் டு சோ மெனி பீப்புள் இல்லையா? ஸோ அந்த நேரம்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக யோசிக்க மாட்டீங்க. பட் தனியாக உட்காந்த உடனே ஒரு சோக பாட்டு, சோக கீதம் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வேண்டாம். முதல்ல உன்னை நீ மன்னிச்சுக்கோ, உன்னை நீ பார்த்துக்கோ, உன்னுடைய எண்ணங்களை சீரமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு, வாழ்க்கை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்றத தான் பாபா மன்னித்து விடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மூன் கார்ட்ஸில் பாருங்களேன், பவர்ஃபுல் சேஞ்ச், ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் உருவாக போகுது. நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஓகே, a new portal is going to open. 111 222 அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருந்தால் தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகுமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த உல்ஃப் ஃபுல் மூன் நேற்று இதோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன், போய் பாருங்கள் நேற்றையோடைய வீடியோ டேரோ ரீடிங்கை. உல்ஃப் மேஜிக் பிகின்ஸ் நவ். டெஃபினட்டாக அதுக்கான சீசன் தான் இது. அண்ட் அதான் சொன்னால உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது இன்னமே எல்லாமே எஸ் அப்படின்னு ஒரு பெரிய லைட் உங்களை நோக்கி வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்றதுல நீங்கள் ஃபோக்கஸ் தொலைச்சிட்டிங்களோ, அர்த்தத்தை தாண்டி வேறு எதோலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் நவ் இஸ் ஆக்ஸ் பர் பிளான். அந்த பிளான் படி எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அந்த பிளானுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசி எண்ட் கார்டு போடும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய டேர்னிங் பாயிண்ட் இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில். கரெக்டாக தெரில, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எவ்வளோதாலும் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை. இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிற நேரத்தில் ஹலோ இப்படி இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி நான் வந்துட்டேன் அப்படின்னு நிற்கும். அது சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கலாம், ஐயோ எனக்கு வேண்டாங்க போதுங்க ரொம்ப அவசரப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ யாரோ ஒருத்தங்க உங்களை விட்டு போக போகிறாங்க இந்த சென்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். பரவாயில்ல போகட்டும், அது ஒரு நல்ல சைன் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் நல்லதாக நடக்கலை. அண்ட் அவங்க இல்லாமல் இருந்தால் கூட நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஜஸ்ட் ஆஸ்க் த சப்போர்ட் ஆஃப் யுவர் ஏஞ்சல்ஸ் இல்லை ஸ்பிரிட் கைட்ஸ். உங்களுக்கு யார் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கோ, இஷ்ட தெய்வம், கடவுள், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆல்சோ நீங்கள் அதே மாதிரி வேறு யாருக்கிட்டேயோ ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் ஃபுல்லாக இமோஷ்னலாக மென்டலாக அவங்களோட ரொம்ப கனெக்டடாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. அவங்க உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டேங்கிறாங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்காக பண்ண மாட்டேங்கிறாங்களா? சடனாக ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது, நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு மாற்றம் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஆல்சோ ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம் இதுதான். கொஞ்சம் ஹீலிங், நீங்களே உங்களுக்கு ஐ எம் ஃபைன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்ற அஃபர்மேஷன்ஸை சொல்ல ஆரம்பிக்கணும். ஆல்சோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இப்போ பிடிக்காமல் இருக்கா? வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்கள கேட்குறேன். இஃப் யூ ஆர் இன்டு சம் ஒர்க், உங்களுக்கு ஐயோ இந்த வேலை ரொம்ப டஃப்பாக இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு வேலை பார்க்கலாமா, வேறு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்கிறது இட்ஸ் பெட்டர். கொஞ்சம் இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஹோல்ட் ஆன். இன்னொரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்கள் கண்டிப்பாக விடலாம். பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இன்னொரு வேலைக்கு போகும்போது யூ ஆர் அட்ராக்டிங் மோர் சேலஞ்சஸ். அதையும் நான் கார்ட்ஸில் பார்க்குறேன். சில நேரத்தில் நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனால் லைஃப் மாறிடும்னு நினப்போம்.
பட் அந்த வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், அப்போ இந்த இடமே பரவாயில்லையா, நான் ஏன் அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு நம்மளே சந்தேகப்படுற அளவுக்கு வந்துடும். ஆல்சோ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதோ ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க, மெனக்கெடுறீங்க. நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் அவங்க என்னை தப்பாக நினைக்கிறாங்க, நான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஹலோ, நம்ம யார்கிட்டையுமே போய் நம்ம இப்படி தான்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க நீங்கள் நெஞ்சை திறந்து நீ தான் என் மனசில் இருக்கேன்னா கூட இன்றைக்கெலாம் யாரும் நம்ப மாட்டாங்க. சிப்பான்ட்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு உங்கள் முன்னாடி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க. ஐ வாண்ட் டு கம்ஃபர்ட் அதர்ஸ், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி அண்ட் குட் டு அதர்ஸ், அந்த ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க. யூ வாண்ட் டு பி ஹாப்பி. அன்றைக்கி உங்களுக்கு வேண்டாம், குவைட்டாக இருக்கணும்னு தோணுதா குவைட்டாக இருங்க. ஓகே, அதே மாதிரி உறவுகளில் ஒரு சின்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கங்கே வர ஆரம்பிக்கும். அதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஆல்சோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குங்க. இந்த வாரமே உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. இனிமேல் இந்த Thursday, Friday, Saturday, Sunday ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா தெரியல, எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு நல்ல மைண்ட் செட்டும் உங்களுக்கு நடுவில் வரப்போகுது. நல்லா படம் பார்க்க போகலாமா, இல்லை ஏதாவது வெளில போய் சாப்பிட்லாமா, புதுசாக பண்ணலாமே அப்படின்னு ஏதாவது தோணக்கூடிய ஒரு மென்டாலிட்டியும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக் எது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 30 டேஸில் ஒரு 30 டேஸ்க்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ராகி டக்குன்னு வெளில வந்துடுற மாதிரியான சுச்சுவேஷனையும் நான் பார்க்குறேன். அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் எஸ், அதையும் உங்கள் காதில் பார்க்குறது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் கண்டிப்பாக அதையும் நம்ம பார்த்தாகணும். டக்குன்னு ஒரு உறவுக்குள்ளே போயிட்டு இல்லை இது வேண்டாம் அப்படின்னு வெளியில் வரத்துக்கான தருணங்களும் அமையலாம். ஸோ பி கேர்ஃபுல். இது ஒரு விஷயம். அண்ட் இறுதியாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, யார்கிட்ட என்ன ரகசியங்களை ஷேர் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் கவனித்து ஷேர் பண்ணுங்கள். பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நண்பர்கள் நமக்கு வேண்டாமே. அந்த மாதிரியான நண்பர்களே நமக்கு வேண்டாம். பழைய விஷயம் அந்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்ககிட்டலாம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. அண்ட் உங்களுடைய கெரியரை இன்னும் எப்படி அப்லிஃப்ட் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்களா, இல்லை இருந்தீங்களா தெரியல, உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது அதுவும் எனக்கு தோணுது. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கட்டாயமாக நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணணும், லைக்கும் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செத்ரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பாசிட்டிவ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முதல்ல உங்களுக்கு வந்திருக்க பாபா கார்ட்ஸ் என்னன்னு பாருங்களேன். ஏன்னா இன்னைக்கு Thursday, நிறைஞ்ச பௌர்ணமி, உல்ஃப் மூன். நான் நேற்று அதை பற்றின வீடியோ போட்டிருந்தேன், போய் பாருங்கள். அதற்கான டேரோ ரீடிங்ஸ் இருக்குது நம்மளுடைய சேனலில். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நாள்னு பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்களேன். பொறுமை, பேஷன்ஸ் பற்றி அவ்வளோ பேசியிருக்காங்க. பேஷன்ஸ் அப்படின்றது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தாங்க வரும். பொறுமை அப்படியே நான் ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஆக்சுவலி பொறுமைசாலி கிடையாது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படியே குவைட்டாக இருக்கவங்க மற்றவங்க தான் நம்மளை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்படிம்மா அவங்களால இவ்வளோ குவைட்டாக எது நடந்தாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். பொறுமை அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அளவில் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. பட் என்னன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஹேபிட் என்னென்னா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. எது நடந்தாலும் அப்படியே கேஷுவலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி பொறுமை அப்படின்றது குவைட்டாக இருக்கிறது இல்லை, குவைட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை, டு ரிலீஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எனி இமோஷன். ஒருத்தங்க கூட ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு என்ன தோணும், ஒரு 10 வார்த்தையை ஏற்றி இறக்கி பேசி நம்ம தான் கடைசி வார்த்தை சொல்லணும். இப்படி நிறைய இமோஷன்ஸ் நம்ம மனசில் அந்த நேரத்தில் ஓட ஆரம்பிக்கும். இது எதுவுமே இல்லாமல் இந்த சுச்சுவேஷன் நம்ம கையில் இல்லை, இது நம்ம போனால் நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா குவைட்டாக அந்த இடத்த விட்டு வந்துடுறது தான் ஷார்ப்னஸ் அப்படின்றது தான் பாபா சொல்கிறார். ஒன்ஸ் இது பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்ம வைஸாக ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும். அக்ரெசிவாக அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி இன்னும் அதை வேர்ஸ் பண்ணக்கூடாது.
இப்படி பண்ணலைன்னா நம்ம மைண்ட் இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத பாபா சொல்கிறாரு. ஆல்சோ தேவையில்லாத பிரச்சனையில் வந்து நீ வந்து இன்னும் அந்த விஷயத்தை வந்து பெருசாக்குனா ஃப்ரஸ்ட்ரேஷன் உனக்கு தான். ஸோ முதல்ல உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நீ கற்றுக்கோ. மற்றவங்க உன்னை வந்து ஹேண்டில் பண்ணது தப்பு அப்படின்றத சொல்லாமல் உன்னை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்றத பாபா சொல்கிறாரு. அண்ட் சரியான நேரம் வரும்பொழுது உன்னை தப்பாக நினைக்கிறவங்க கூட உன்னை ரொம்ப பெருசாக நினைக்க ஆரம்பிப்பாங்க. யூ வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டு தெம். அந்த டைம் வரைக்கும் உன் வேலையை பார்த்துட்டு போ, உன்னை ஹேண்டில் பண்ணு, பொறுமையாக இரு, ரிலாக்ஸ்டாக இரு. நீ நினைக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு ரெட்டிப்பாக என்னால் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் பாபா சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் உங்களுடைய மூன் கார்ட்ஸ் பாருங்கள், த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். நீங்கள் ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க, அந்த விஷயம் வந்து இன்னுமே மூவிங் ஃபார்வர்ட் அப்படின்னு ட்ராலி ஃபார்வர்டுன்னு சொல்கிற மாதிரி இனிமேல் எல்லா விஷயங்களும் உங்கள் கனவுல வர விஷயம் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு பிகம் ட்ரூ. அதுதான் சொன்னேன், பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னுமே நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மொமெண்டம் எடுத்து அப்படியே ஸ்லோவாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை போய் பண்ணி ஒரு சக்ஸஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க, இல்லை நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னும் சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணணும், இது என் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க தயாராக இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல பணம் கொடுக்குறோம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? வாட் ஆர் யூ ரெடி டு சாக்ரிஃபைஸ்? ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுற நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா, இல்லை இன்னும் சீக்கிரம் எழுந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தயாரா? ஒரு கமிட்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர நேரம் இதுதான். ஓகே, அதுக்கு தான் நான் வரேன். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். நான் செய்வேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், கட்டாயமாக நான் அதை செய்வேன். எந்த வேலை, காலையில் எழுந்து நம்ம வேலைக்கு போகணுன்றதே ஒரு கமிட்மெண்ட்டு தானே. 9 மணிக்கு ஆஃபீஸில் வந்து நம்ம இருக்கணும்னா அந்த 9 மணி போகிறதுக்குள்ளே நம்ம வீட்டில் எவ்வளோ வேலையை பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு சில வேலைகளை முடிச்சுட்டு பஸ்ஸில் வரவங்க இருக்காங்க, ஆட்டோவில் வரவங்க இருக்காங்க, வண்டியில் 2 வீலர், பஸ்ஸு, ட்ரெயின், எவ்வளோ பேர். ஆனால் 9 மணிக்கு நம்ம பஞ்சன் ஆகிடுறோம்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிற மாற்றங்கள் உங்ககிட்ட வரும்பொழுது யூ ஹாவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்தோன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஓகே, அண்ட் ரொம்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டிய நேரம்ங்க இது. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பார்த்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்கோங்க. தேவையில்லாமல் ஓவர் கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. உங்களால் இவ்வளோ தான் செய்ய முடியும்னா இந்த விஷயம் என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றத தைரியமாக சொல்லுங்கள். ஓவராக என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இதையும் முடிக்காமல் அதையும் முடிக்காமல் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அண்ட் இந்த ஓரிரு நாள் கொஞ்சம் இமோஷ்னலாக ஒரு இம்பேலன்ஸ் நீங்கள் கட்டாயம் பார்க்கலாம். பட் இட் இஸ் ஓகே. அமாவாசை பௌர்ணமினா ஏன் அது இருக்குது அப்படின்றதெல்லாம் நேற்று நிறையவே சொல்லியிருந்தேன். ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு இமோஷ்னலாக உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படுதா? ஃபிசிக்கலாக ரெஸ்ட்டு எல்லாருக்குமே தேவைப்படுது, அது தெரியுது. பட் இமோஷ்னலாக போதும், இதுக்கு மேலே என்னால் இப்போதைக்கு எடுத்துக்க முடியாது, எனக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஜஸ்ட் வித்ட்ரா யுவர் செல்ஃப் அண்ட் ரிலாக்ஸ். நிறைய விஷயங்களை நீங்கள் என்டாங்கிள்டாக இருக்கீங்க, அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 4-5 நூல் கொத்தை அப்படியே கண்டை வந்து நேராக ஒன்றா போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கும்போது எல்லாம் ஒன்றா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ அதை எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கட்டும். கொஞ்சம் பின்னாடி வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க. டோன்ட் கிவ் அப். ஐயோ என்னால் முடியல அப்படின்னு டோன்ட் கிவ் அப். நீங்கள் தேடுற எல்லாத்துக்குமான பதில் உங்கள் மனசுக்குள்ளேயே இருக்குது. இதை தான் நான் முதல்லையும் சொல்கிறேன். நேற்று இதை பற்றி நிறைய பேசியிருந்தோம். அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல யூ ஷுட் பி ரெடி டு லெட் கோ. ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் நிஜமாவே தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு சில விஷயம் உங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுதான் ஒன்றா உங்கள் மேலே அந்த தவறு இருக்கலாம், இல்லை அவங்க மேலே அந்த தவறு இருக்கலாம். அவங்க மேலே அந்த தவறு இருக்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நம்ம மேலே தவறு இருக்கும்போது நம்மளால் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, அந்த கண்ட்ரோல் விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியில் வரதுக்கான நேரம் இதுதானோ. ஏன்னா இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது அவங்கள விட்டு வெளியில் வந்துடணும். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இருக்குது. லிசன், ஆக்சுவலி உங்களால் ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும், ரொம்ப கண்டென்டடாக இருக்க முடியும், வாழ்க்கையில் புதுமையான விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவை இப்போது ஒரு ஸ்பேஸ், ஒரு அமைதி.
எல்லாத்தையுமே உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். எல்லாமே இருக்குங்க. பட் நிஜமாவே இப்போ உங்களுக்கு தேவை சைலன்ஸுன்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் காமாக, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில், யாருமே உங்களை பிடிச்சி நச்சரிக்காத ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப் உங்களுக்கு இப்போ தேவை. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு கெரியரை உருவாக்கிக்கணும், இதுதான் நான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு. அதற்கான மாற்றத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. உங்களை டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை மாற்றிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கீங்க. நல்லா அச்சீவ் பண்ணணும், யாருக்கு என் பேர் சொன்னாலும் என்னை பற்றி தெரியணும். எவ்ரிதிங் இஸ் கம்மிங் டு யூ. எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. அண்ட் ஆக்சுவலி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உங்கள் மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் தேவை. ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்க. யூ மூவிங் ஃபார்வர்ட் இன் யோர் கெரியர். எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. விழுந்திருக்கீங்க, எழுந்திருக்கீங்க, அழுதுருக்கீங்க. யூ ஜஸ்ட் புஷிங் இட் ஹார்டர். எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் டிலேஸ் இருக்குங்க. ஒரு சில விஷயம் நம்ம நினச்ச நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். பட் நம்ம கிளாக்கை வச்சு, நம்ம டேட் கேலண்டரை வச்சு நம்ம வாழ்க்கை ஓடலை. பிரபஞ்சம் தனியாக ஒரு கிளாக்கையும் ஒரு டேட் கேலண்டரையும் வச்சுருக்கு. அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ் வேணும், பவர் வேணும், இன்னும் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னா உங்களுக்கு வில் பவர் வேணும். என்னால் முடியும் அப்படின்னு. அண்ட் யூ ஆர் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஆன் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை நிறைய செலவழிக்கிறீங்க. உங்களுக்காக அதே நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள். அண்ட் உங்களுடைய பாதை எதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் நீங்கள் அதுக்குள்ளே, அந்த மோட்குள்ளே நீங்கள் இன்னும் செட் ஆகலை. வாங்க, உங்கள் பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க. பயணம், பியூட்டிஃபுல்லான பயணம் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.